கோவை மக்கள் நீதி மய்யம் மண்டல அமைப்பாளர் மற்றும் நிர்வாகிகள் ஆத்துப்பாலம் பகுதியில் நிழல்குடை அமைக்க கோரி ஆட்சியரிடம் மனு. கோவை மக்கள் நீதி மய்யம் மண்டல அமைப்பாளர் மற்றும் நிர்வாகிகள் ஆத்துப்பாலம் பகுதியில் ஆய்வு செய்து மக்கள் குறைகளை கேட்டறிந்தனர். அதன் தொடர்ச்சியாக தொண்டாமுத்தூர் மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் அறிவுறுத்தல்படி குனியமுத்தூர் பகுதி வார்டு செயலாளர் ஜலீல் மற்றும் தொண்டாமுத்தூர் ஒன்றிய செயலாளர் முருகராஜ் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் ஆத்துப்பாலத்தில் சுந்தராபுரம், பாலக்காடு, உக்கடம் செல்லும் பேருந்து வழித்தடங்களில் பேருந்து நிறுத்தும் இடத்தில் வெயில் மற்றும் மழை காலங்களில் அவதிப்படும் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் நிழல் குடை அமைக்க கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. இதில் துணை செயலாளர்கள் முகமது யூசுப், முகமது கோயா, பேரூர் ரவிசங்கர் மற்றும் பல மைய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.